வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம எடி ஜாக்கோவோட புஸ்தகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். எடி ஜாக்கோ ஆக்சுவலி அவர் பேர் வந்து ஒரு ஜூயிஷு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட வாழ்க்கையே அவர் தொலைச்சிட்டார் அப்படின்னு அவரே நினச்சார். 1938 டு 1945 அவர் உலகத்தில் ஹிட்லர் கையில் அவர் பட்ட அனுபவங்களை அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்களை அவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். இனிமேல் இந்த ஊருக்கே வரமாட்டேன்னு ஜெர்மனியை விட்டுட்டு அவரும் அவர் சிஸ்டரும் ஒய்ஃபும் ஓடி போய் ஆஸ்திரேலியா செட்டில் ஆனது தான் தெரியும். அதுக்கப்புறம் திரும்பி அவர் ஜெர்மனி பக்கம் வரவே கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத அவர் அனுபவிச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் மீறி ஒரு சந்தோஷத்தை எப்படி கொடுக்க முடியும் உலகத்துக்குங்கிறது தான் அவரோட கோல். என்னோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ வெறுப்பை நான் சந்தரிச்சிருந்தாலும் நான் என் லைஃப்பை ஹாப்பியாக கொண்டாடினேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அதில் அவர் சொன்னது வந்து வீக்னஸ்ஸுங்கிறது ஒரு ஹேட்டாகவும் மாற்றலாம், இல்லை அதை வந்து லவ்வாகவும் மாற்றலாம், இல்லை உங்களுக்கு அதை வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் மாற்றலாம் அப்படின்னார். விட்டிங்கன்னா வீக்னஸ்ஸு அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃப்பையே கெடுத்துரும், ஹேட்டை கொண்டு போய் விடும். அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டிங்கன்னா யூனிவர்சல் லவ் கிடைக்குங்கிறத அவர் சுட்டி காட்டினார். அதோட இந்தியன் கான்டெக்ஸ்ட்டை வச்சு நேற்று பேசியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் கம்யூனிட்டியில் பல பேர் ஏன் அப்படி வெறுப்பில் வந்தாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவங்க பண்ணுறது தப்பு, அதை நீங்கள் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாதுங்கிறதையும் நான் சுட்டி காட்டினேன். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி வந்து 3வது சாப்டரில் அவர் என்ன சொல்கிறாரு, ஹோப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு ஹோப் இருக்கணும், நம்மளுக்கு இது நல்லா நடக்கும் அப்படின்னு. நான் வந்து வெற்றி அடைவேன் அப்படிங்கிறத நான் நினைக்கணும், நான் நம்பணும், எதிர்பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, வெறும் எதிர்பார்ப்பும் ஹோப்புனால உங்கள் லைஃப் மாறிடாது. உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் நினச்சா மாறிடாது. ஒரு இடத்துல ஒரு படம் வரும், மோகன் நடித்த படம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதில் வந்து ஜோசியத்தை பயங்கரமாக நம்புவோம். எப்போ பார்த்தாலும் ஜோசியம் ஜோசியம் ஜோசியம்னு சொல்லுவான். இப்போ எனக்கு நல்ல காலம் வந்துடும், அப்போ நல்ல காலம் வந்துடும். கடைசியில் அவங்க அம்மா இறந்தே போயிடுவாங்க, அவங்க ஒய்ஃபு ஒரு கன்னிகாஸ்திரி ஆகிடுவாங்க. ஸோ ஹோப்புங்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு வர நல்ல நேரம் வரதுனால உங்களுக்கு வந்துடாது. அந்த சமயம் வராட்டாலும் நீங்கள் அந்த மீதியான கட்டமான டைமில் எப்படி லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணீங்க, இந்த டவுன் டைம்ஸை எப்படி யூஸ் பண்ணீங்க, எந்த அளவு நாலேஜை கெயின் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் பர்சீவரன்ஸ் இருக்கணும். பர்சீவரன்ஸுங்கிறது விடாமுயற்சி. அதாவது நேரம் நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம பண்ண வேண்டிய முயற்சியை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம டெய்லி எடுத்து நம்ம கடமையை செய்யணும். என் பணி கடன் செய்வதே அப்படிங்கிறது. உங்கள் பணியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உலகம் மற்றதை அதை டேக் கேர் பண்ணிக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு சான்ஸ் வரும். ஒன்லி திங், சான்ஸ் வர வரைக்கும் நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கணும். அதனால் டஃப் டைம்ஸை நேவிகேட் பண்ணணுன்னா நீங்கள் ஹோப் இருக்கணும். அந்த ஹோப் மட்டும் இருந்தால் போகாது, அட் அ டைம் ஒன் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறார். ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். இது மாதிரி படிமேல் படி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவீங்க அப்படின்னு சொல்கிறார். லைஃப்பில் வந்து டேக் இட் ஸ்மால் அப்படிங்கிறார் அவர். ஃபோக்கஸ் ஆன் தட் சிங்கிள் ஸ்டெப். அந்த ஒரு ஸ்டெப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு அடி எடுத்து வச்சிங்களா ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு ஒரு ஸ்மால் வெற்றியை கொண்டாடுங்கிறாரு. நான் 2 அடி எடுத்து வச்சிங்களா ஒரு சின்ன வெற்றியை கொண்டாடுங்கிறாரு. ஒரு வாட்டியும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் முதுகிலே நீங்களே தட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான காலத்தில் யாரும் வந்து நம்ம முதுகு தட்ட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டஃப்பான விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஹோப்பே இருக்கக்கூடாது. கேமில் இருந்தால் போதும். கேமில் இருந்தீங்கனாலே உங்கள் டைம் வரும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஃபைனல் ஸ்டெஃபி கிராஃபும் ஹனா மேண்டிகோவும் ஆடுவாங்க. ஹனா மேண்டிகோவா மேட்சை ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அந்த சமயத்தை ஒரு சின்ன தப்பை பண்ணிவிடுவாங்க. அந்த தப்பு பண்ணினோன்னா அதை பாஸ்டில் போடாமல் அங்கேருந்து மேட்ச் அப்படியே அன்ராவல் ஆகி ஸ்டெஃபி அந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு விம்பிள்டன் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அமிர்தராஜு ஜிம்மி கார்னர்ஸும் மேட்ச் ஆடுவாங்க. ஜிம்மி கார்னர்ஸ் 2 செட்டு தோற்றுருவோம். ஃபஸ்ட்டு 5-3
15-30 அவன் சர்வில் டவுனாக இருப்பான். 2 பாயிண்ட் அடிச்சிருந்தான்னா அமிர்தராஜ் செமிஃபைனல்ஸுக்கு போயிருப்பான். ஃபஸ்ட்டு இந்தியன் ஆஃப்டர் ராம்நாத் கிருஷ்ணன். அங்கே சோக் பண்ணி அங்கேருந்து இறங்கின இந்தியன் டென்னிஸு இன்னைக்கு வரைக்கும் இறங்கலை. அதே மாதிரி 2 வாட்டி சோக் பண்ணியிருந்தாலும் 3வது வாட்டி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு ஆனந்த் க்ரஷ் பண்ணிவிடுவான் ஆப்போசிஷனை. அதை தக்க வச்சுக்க பல சாம்பியன்களுக்கு அகென்ஸ்டாக அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அன்னிலேருந்து இந்தியன் செஸ் திரும்பியே பார்க்கல. இன்றைக்கி 2வது வேர்ல்டு சாம்பியன் வந்துட்டாங்க. அதனால் எப்போதும் என்ன வச்சுக்கணுன்னா அடுத்த ஸ்டெப்பை பார்க்குறதுல இருக்கணும். போன ஸ்டெப்பு முடிஞ்சு போயிடுச்சு, வரப்போகிற ஸ்டெப்பு ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்டெப்பை வைங்க. அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களே முதுகில் தட்டிக்கங்கிறார். வாழ்க்கையில் நம்பிக்கை தான் பாதை. வாழ்க்கையில் திரும்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த எதிர்பார்ப்பும் ஹோப்லேயும் தான் உங்கள் வாழ்க்கையே ஓடணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. லைஃப்பில் இருக்கிற ரொம்ப கஷ்டமான மூமெண்ட்டுலாம் கூட டெம்ப்ரரி. அண்ட் நம்ம நம்பிக்கை இருக்கணும். இந்த பிரைட்டர் டேஸ், நம்மளுக்கு நல்ல நாட்கள்ங்கிறது முன்னாடி வரப்போகுது. அந்த முன்னாடி வரப்போகிற நல்ல நாட்களை நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் முன்னாடி நகர்ந்துக்கிட்டே போகணும். நேற்று சொன்ன மாதிரியே ரெசிலியன்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட். ஒரு சேலஞ்சு நம்மளை தள்ளி கீழே போட்டுடலாம். அந்த சேலஞ்சு தள்ளி கீழே விழுந்தால் திரும்பி எழுந்து பவுன்ஸ் பேக் பண்ண தெரியணும். வாழ்க்கையில் எவ்வளோ கட்டத்தில் உங்களை தள்ளனாலும் திரும்பி நீங்கள் வரணும். திரும்பி அதே இடத்துக்கு வந்தீங்கன்னா அது பேர் ரெசிலியன்ஸ். இன்னும் ஸ்ட்ராங்காக வந்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி ஃப்ரெஜைல்னு நசீம் தலீம் சொல்கிறான். ஸோ வாட் டஸ் நாட் கில் யூ ஸ்ட்ரென்தன்ஸ் யூம்பாங்க. எந்த வியாதி உங்களை சாவடிக்கலையோ அந்த வியாதி உங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னு தான் பேசுவாங்க. அதனால் எவ்ரி சேலஞ்சு நீங்கள் ஜெயிச்சு வெளில வரைச்ச உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆட் பண்ணுது. இது வரைக்கும் ஜெயிக்காத மேட்சை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி திரும்பி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வரும். இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு வாட்டி நம்ம ஜெயிக்கிறச்ச நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து ஏறிட்டே இருக்கும். எதுவுமே பர்ஃபெக்ஷன் கிடையாது. வாழ்க்கை இது சயின்ஸ் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசரப்படாதீங்க. மன்சவனவே இம்பர்ஃபெக்டாகவும் இருக்குது. அந்த இம்பர்ஃபெக்டாக நடக்கிற வேலை கூட உங்களோட லைஃபோட ஜேர்னியை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் லாங் அஸ் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே ஒரு ஸ்டெப்பு வச்சு மேலே போயிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்ம தாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாரும் கட்டத்தில் மாட்டுவாங்கங்க. நானும் மாட்டுவேன், நீங்களும் மாட்டுவீங்க. நம்மளை சுற்றி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளோடைய தான் இருக்கிறாங்க. உங்களை சுற்றி பல மென்டார்ஸ் இருக்காங்க. சம் மென்டார்ஸ் அலைவாக இருக்காங்க, சம் மென்டார்ஸ் இறந்துட்டாங்க. இறந்து போன மென்டர்ஸை பார்த்து நீங்கள் இன்றைக்கி வீடியோலேருந்தோ இல்லை அவங்க எழுதின புஸ்தகத்துலேருந்தோ இல்லை கட்டுரைகளை படித்து அவங்களோட டஃபஸ்ட் டைம்ஸையும் சேலஞ்சிங் டைம்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு கற்றுப்பீங்க. ஒன்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து உங்கள் பாடத்தை கற்றுட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த ஸ்ட்ரகிளில் நான் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எவனா பண்ணாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும், ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சு வரணும். அது ஒரு தோனியா டிக்கெட் கலெக்டராக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டென்ட்டில் படுத்து எழுந்து வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் ரிங்கு சிங் பெரிய ஆளானாலும் பெரிய விஷயம் இல்லை. இவங்கள்லாம் ஜெயிக்க முடியும்னா வாழ்க்கையில் உங்களுக்கும் ஜெயிக்க முடியும். அவங்களால சேலஞ்சு ஃபேஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா உங்களாலையும் முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு எடி ஜாக்கோ சொல்கிறான். எடி ஜாக்கோ 100 வருஷம் இருந்தவன், நம்மளாலையும் 100 வருஷம் இருக்க முடியும்னு நம்மளே நம்பணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.